நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்மங்குடி டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று மதுரை மீனாட்சி அம்மை தரிசனம் எந்த கிழமையில் நாம் தரிசனம் செய்தால் நமக்கு மீனாட்சி அம்பாளின் அருள் கிடைக்கும்? பூவுலகில் சிவராஜதானியாகத்தான் திகழும் மாநகரம் மதுரை. ஞான நூல்கள் அதிகமாக போற்றும் சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருவாலவாய் என்னும் மதுரை மாநகரின் பெயரை கேட்டதுமே இரவாத பேரின்ப நிலை கிடைக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. இந்த அழகு நகருக்கு சிறப்பு சேர்க்கும் சித்திரை திருவிழா மிகவும் விமரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும். நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சர்வ மங்களங்களும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகிட மதுரையின் பேரரசியாம் மீனாட்சி அம்மையின் மகிமை நாம் வணங்கி போற்றுதற்கு உரியது. இந்த தலத்தின் பிரசாதம் தாழம்பூ குங்குமம். இந்த குங்குமம் வேறு எந்த ஊரிலும் கிடைக்காது. மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை. அலங்காரம் செய்த பிறகே நாம் பார்க்கலாம். வேதத்தில் உள்ள பழைய பாடல், ஞானியர் தேடிய நல்மணி, அருள்படுத்த கற்பகம், தோன்றா துணையாம் சிவனுக்கே துணையானவள் என்றெல்லாம் புராணங்கள் போற்றும் மீனாட்சி அம்மனை புதன்கிழமைகளில் தரிசிப்பது விசேஷம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் புதன் கிரகத்துக்கு உரிய தலம். அங்கே அன்னை மீனாட்சி மரகத திருமேனியராக அருள் பாலிக்கிறாள். மரகதம் புதன் கிரகத்திற்கு உரிய ரத்தினம். மேலும் அவள் திருக்கரங்களில் பச்சை கிளியையும் ஏந்தி இருக்கிறாள். கிளி என்பது ஞானத்தின் அடையாளம். ஒருவருடைய தொழில், படிப்பு, இனிய இல்லறம் ஆகியவற்றின் மேன்மை அருள்பவர் புத பகவான். எனவே புத பகவானுக்கு உரிய மதுரை தலத்திற்கு புதன்கிழமையிலும் அஸ்த நட்சத்திர நாளிலும் வந்து வழிபட்டால் அனைத்திலும் உயர்வு கிடைக்கும், தொழில் சிறக்கும், கல்வியில் முதன்மை பெறலாம். காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, சங்கரன் கோவிலிலே கோமதி அம்பாள், புலியூரில் சாந்தனாகி, நெல்லையில் காந்திமதி அம்பிகை, சிதம்பரத்தில் சிவகாமி சுந்தரி உமை ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அம்பாள் அகிலாண்டேஸ்வரியாக திருச்சியில் அமர்ந்திருக்கிறார். இவற்றிலெல்லாம் அதிக சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மையை புதன்கிழமை நாம் தரிசித்து சகல வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதை மனதில் கொண்டு பக்தர்கள் அனைவரும் புதன்கிழமை மீனாட்சி அம்மனை தரிசித்து அன்னையின் அருள் பெற்று எல்லா சிறப்பும் பெற்று வளமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.